சினிமாவை கெடுக்க விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளாரா என மன்சூர் அலிகான் விமர்சித்ததாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சினிமாவை கேவலப்படுத்த, சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியார் ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ விளக்கம் கொடுத்த மன்சூர் அலிகான். தளபதி விஜயோடைய கோட் படம் வெளியான நிலையில ஒரு பக்கம் கட்சி வேலைகளையும் விறுவிறுப்பா நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்திருக்கிறதா தகவல் வெளியானது பல ரசிகர்களையுமே சந்தோஷத்துல ஆட்டியிருக்கு. இந்த நிலையில நடிகர் விஜய் பத்தி மன்சூர் அலிகான் பேசினதா வெளியான செய்தியும் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து சினிமாவை கெடுக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா நடிகர் விஜய மன்சூர் அலிகான் விமர்சித்திருக்கிறதா வெளியான தகவல் பலரையுமே அதிருப்தியில ஆழ்த்தியிருக்கு. இத பத்தி மன்சூர் அலிகான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் விஜய பத்தி எதுவுமே தவறா பேசல. தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க நிலையில அவருடைய புகழ கெடுக்கிறதுக்காகவும் விஜய், மம்முட்டி, மோகன்லால் இவங்க அரசியல்ல இறங்குறத தடுக்கிறதுக்காகவும் சினிமாக்காரர்கள் மேல அவதூறு பரப்பிட்டு வராங்க அப்படின்னு தான் நான் தெளிவா பேசியிருந்தேன். அத சில பேர் மாத்தி இப்படி ஒரு தவறான பொய்களை பரப்புறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் பத்தி நான் எதுவுமே தவறா பேசல, அந்த பேட்டியில நான் தெளிவா பேசியிருந்தேன், ஏன் தீய எண்ணத்தோட இதை பரப்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தம்பி விஜயோடைய கவனத்துக்கு இதை கொண்டு போக வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மன்சூர் அலிகான் பேசின விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கேரளாலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்ன நடந்திருக்கலாம். அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்திருக்கலாம். நீ எப்பட்ற தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம். சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். சினிமாவை கேவலப்படுத்த, சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்போ கட்சியார் ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்ன நடந்திருக்கலாம். அல்லது எம்பி அவங்க இதை தாரோம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்திருக்கலாம். நீ எப்பட்ற தலை நிமிர்ந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம். சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். உண்மை இதுதான்.